இது சாதாரணமா ஹஜ் மாரி கிடையாது. இது ஒரு குடும்பமா நீங்க சேர்ந்துக்கலாங்க. தனிப்பட்ட முறையெல்லாம் ஒரு அக்காமடேஷன் இது இல்லாம, ஒரு குடும்பமா சேர்ந்து ஒண்ணு சொல்றது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா சாப்பாடுலயும் பார்த்தீங்கன்னா, இந்தியா சாப்பாடு தான். சாப்பாடு எல்லாருக்குமே புடிக்கிற மாரி ஒரு சாப்பாடா தான் இருக்கு. யாருமே வந்து ரிஜெக்ட் பண்ற மாரி சாப்பாடு இல்ல. ஏன்னா நான் வந்து மாயாளம் இவங்க சர்வீஸ் வந்து ஒரு சென்னையில உள்ளவங்க. மாயாவத்திலேருந்து சென்னையில உள்ள ஒரு சர்வீஸ சூஸ் பண்றவங்க. அவங்களோட சர்வீஸ் எங்களுக்கு புடிச்சதுனால தான், நாங்க இந்த ஹல்வான் சார் நாங்க வந்து இந்த ஹஜ்ஜிக்கு போறோம். ஏன்னா நாங்க 7,20,000 ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிருந்தீங்க. அப்புறம் வந்து அந்த நீங்க அ ஆம்புலன்ஸ் சொல்லி போட்டு அந்த இத வந்து நீங்க கம்மி பண்ணீங்க அமௌண்ட் கம்மி பண்ணி 6,45,000 இப்போ ஆக்சுவலா நீங்க வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணீங்களோ அந்த காச நீங்க எப்படி அரேஞ்ச் பண்ணீங்கன்னு தெரியல. இந்த கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் அந்த இது பிரச்சனை வந்து நெறைய போணுச்சு. இருந்தாலும் நீங்க அத வந்து எங்கள்ட்ட என்ன நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்களோ அந்த காச தவிர நீங்க இதுவரைக்கும் நீங்க எதுவுமே எக்ஸ்ட்ரா கேட்டது இல்ல. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. 2017ல இருந்து ஆரம்பமா ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு நம்ம மாயவரம் ஜப்பார் ஹாஜியாரு அவங்க வீட்லயே வந்திருந்தாங்க. அதற்கு அடுத்து பலஸ்தீனுடைய பயணத்திலையும் வந்து ஜப்பார் ஹாஜி அவங்க வீட்டுல வந்திருந்தாங்க. இந்த பக்கம் அவங்க மருமகன் ஹாஜா ஹாஜி இருக்கிறாங்க. இவங்களும் பலஸ்தீனுடைய பயணத்துக்கு நம்மளோட வந்து வந்திருக்கிறாங்க. இப்ப மீண்டும் 2025 ஹஜ்ஜுக்கு குடும்பமாக வந்திருக்கிறாங்க. தாங்க 2017 நம்மளோட ஹஜ்ஜில் இருந்தீங்க ஹஜ்ஜி. அதுக்கடுத்து பலஸ்தீன் ஜியாரத்துக்கு குடும்பத்தார் வந்தீங்க. எல்லாம் கும்பலா வந்தீங்க. இப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கு அடுத்த ஹஜ்ஜுக்கு நம்ம வாய்ப்பு வச்சிருக்கலாம். ஆமா. இப்ப நம்மளோட வந்த இந்த பயணங்கள் குறிச்சு இப்ப நாங்க வந்திருக்கிறோம். இது குறித்து ஏதாவது சொல்ல முடியுமா? இது சாதாரணமா ஹஜ் மாரி கிடையாது. இது ஒரு குடும்பமா நீங்க சேர்ந்துக்கலாங்க. தனிப்பட்ட முறையெல்லாம் ஒரு அக்காமடேஷன் இது இல்லாம, ஒரு குடும்பமா சேர்ந்து ஒண்ணு சொல்றது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஆஜாஜி நல்லா இருக்கீங்களா? நம்முடைய உணவுடைய ஏற்பாடுகள், அதற்கு அடுத்து நம்முடைய வழிகாட்டுதல்கள், இது சம்பந்தமா நாங்க என்ன பண்றீங்க? நாங்க மெட்ராஸ்லேருந்து 44 பேர் வந்தோம் ஒரு குரூப்பா. இந்த 44 பேருக்கும் அஜித் வந்து அவங்கவுங்களுக்குள்ள ரூம் வந்து நல்ல வசதியான ரூமா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சாப்பாடு விஷயத்து பார்த்தீங்கன்னா, எல்லா சாப்பாடுலயும் பார்த்தீங்கன்னா இந்தியா சாப்பாடு தான். சாப்பாடு எல்லாருக்குமே பிடிக்கிற மாரி ஒரு சாப்பாடா தான் இருக்கு. யாருமே வந்து ரிஜெக்ட் பண்ற மாரி சாப்பாடு எதுவும் கிடையாது. எல்லாமே அவங்கவங்களுக்கு விருப்பமான சாப்பாடா தான் இருக்கு. அப்புறம் இந்த ஹஜ் சர்வீஸ்ல அன்சார் ஹஜ் சர்வீஸ்ல நான் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஜியாரா போயிருக்கேன். நானே என் ஒய்ஃபும் போயிருக்கோம். இது என்னுடைய 2வது ஹஜ் செய்ய வந்திருக்கேன். எதனால இவங்கள நாங்க சூஸ் பண்ணோம்னா, இவங்களுடைய சர்வீஸ் என்ன சொன்னாங்களோ அத வந்து கரெக்ட்டா செய்றாங்க. அதனால தான் நான் வந்து ஹஜ் சர்வீஸும் நாங்க வந்து இத வந்து சூஸ் பண்ணோம். ஏன்னா நாங்க வந்து இவங்க சர்வீஸ் வந்து ஒரு சென்னையில உள்ளவங்க. மாயாவத்திலேருந்து சென்னையில உள்ள ஒரு சர்வீஸ சூஸ் பண்றவங்க. அவங்களோட சர்வீஸ் எங்களுக்கு புடிச்சதுனால தான் நாங்க இந்த ஹல்வான் சார் நாங்க வந்து இந்த ஹஜ்ஜிக்கு சூஸ் பண்ணோம். ஏன்னா நாங்க ஜியாரா போகும்போது அவங்க என்ன சொன்னாங்களோ அத கரெக்ட்டா செஞ்சாங்க. நல்ல வழிகாட்டுதலும் கரெக்ட்டான வழிகாட்டலா இருந்துச்சு. மௌலானா அவங்களோட வழிகாட்டல் ரொம்ப நம்மளுக்கு புடிச்சதுனால நம்ம இத வந்து கண்டிப்பா ஹஜ்ஜே செய்வோம். 7,25,000 ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிருந்தீங்க. அப்புறம் வந்து அந்த நீங்க ஆம்புலன்ஸ் சொல்லி போட்டு அந்த இத வந்து நீங்க கம்மி பண்ணீங்க அமௌண்ட் கம்மி பண்ணி 6,45,000 இப்போ ஆக்சுவலா குடுத்து வந்திருக்காங்க. அந்த 6,45 குடுத்த பின்னால இந்த சூழல்கள் எல்லாம் மாறுச்சு. எல்லாருக்கும் வந்து 20% தான் கொடுக்க போறோம் அப்படிங்கிற சூழல் மாறின பின்னால, இப்ப நம்ம மக்கால வந்து உட்கார்ந்துருக்கோம். ஹஜ்ஜுக்கான இஹ்ராம் அணிஞ்சு ஹஜ்ஜுக்கு கிளம்ப போறோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் சில மணி நேரங்களில், சில மணித்துளிகளில் கிளம்ப போறோம். இப்படிப்பட்ட சூழல்ல நாம எதையாவது உங்களுக்கு ஏதாவது நேரத்துல எங்களுக்கு கூட வேணும் அப்படிங்கிற சைக்கிளையாவது நாங்க சொல்லியிருப்போமா? அல்லது நாங்க ஏதாவது வாங்கியிருக்கிறோமா? அது சம்பந்தமா எதுவும் சொல்ல முடியுங்களா? இல்ல, இல்ல. நீங்க வந்து என்ன ப்ராமிஸ் பண்ணீங்களோ அந்த காச நீங்க எப்படி அரேஞ்ச் பண்ணீங்கன்னு தெரியல. இந்த கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் அந்த இது பிரச்சனை வந்து நெறைய போணுச்சு. இருந்தாலும் நீங்க அத வந்து எங்கள்ட்ட என்ன நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்களோ அந்த காச தவிர நீங்க இதுவரைக்கும் நீங்க எதுவுமே எக்ஸ்ட்ரா கேட்டது இல்ல. அ அதனால தான் அதோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மக்களுக்கும் சரியான சிந்தனைகளை, சரியான புரிதல்களை தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த ஹஜ்ஜாக நம்முடைய ஹஜ்ஜை ஆக்கி வைப்பானாக. ஹாஜிகளுக்கு தொடர்ந்து சிறந்த சேவைகளை செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நமக்கும் தருவானாக. நம்முடைய ஹாஜிமார்கள் அனைவரும் ஹஜ்ஜ மக்பூலாக, ஹஜ்ஜ மப்ரூராக செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் தருவானாக. அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. தொடர்ந்து நிறைய ஹாஜிகளை அழைத்து வந்து ஹஜ் செய்ய வைப்பதற்கு அல்லாஹ் நமக்கும் வாய்ப்பளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.